100% ஹெல்தியாக நூடுல்ஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வாங்க சிறுதானியத்தில் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு வெந்நீரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கமாலியா பிராண்டில் உள்ள நூடுல்ஸ் சேர்த்துருக்குறேன். இது ஒரு 3 நிமிஷத்தில் வெந்துடும். இது தண்ணியை வடிய வச்சு கொஞ்சமாக தண்ணிக்கு சேர்த்து கலந்து எடுத்துட்டிங்கன்னா நூடுல்ஸ் குழையாமல் இருக்கும். இங்கே வெந்நீரில் 2 தக்காளி கீரல் போட்டு சேர்த்துருக்குறேன். கூடவே 3 வரமிளகா சேர்த்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தொளி தனியாக வந்துடும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு விழுதாக அரைச்சிக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து பூண்டு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இதோடவே வெங்காயம் சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா கேரட், முட்டைக்கோஸ், குடைமிளகாய் சேர்த்து வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். கொஞ்சமாக தண்ணியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து இந்த அளவு சாஸ் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்க நூடுல்ஸை இதோட சேர்த்து நல்லா 2 கரண்டி வச்சு பெரட்டி எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான சிறுதானிய நூடுல்ஸ் தயாராகிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.